ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு விஷயத்த முன்னாடியே நான் யோசித்தேன். என்ன அப்படின்னா, நம்ம அம்மாவை நம்ம இங்கேயே நம்ம கூடயே இருக்க வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களும் உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால நம்ம அண்ணனெல்லாம் பெங்களூருக்கு அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி உங்கள் அம்மா விருப்பம், நான் எதுவும் நம்மளோட இருக்கிறதுக்கு நான் எதுவுமே சொல்லலை. ஏன் அப்படின்னா, அவங்களும் முடியாதவங்க தான், தனியாக தான் இருக்காங்க. ஏன்னா உங்கள் அண்ணன் அங்கே கிளைமேட்லாம் சரியாக இருக்காது. அதோட உங்கள் அண்ணியும் 2-3 நாள் தான் உங்கள் அம்மா கிட்ட நல்லா பேசுவாங்க, பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே இங்கே வந்தாலே 1 வாரம் 10 நாள்லேயே அவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வரும். அப்படி இருக்கிறப்போ உங்கள் அம்மா கொஞ்சம் முடியாமல் இருக்கிறாங்க, வேலையெல்லாம் அந்தளவுக்கு செய்ய முடியாதுங்கிறப்போ அவங்க வச்சு பார்த்துக்கிறது கஷ்டம்தான். ஆனால் உங்கள் அம்மா இங்கே நம்மளோட இருப்பாங்களா என்னன்னு நீ கேட்டுக்கோ. ஏன்னா சில விஷயத்தில் சில பேர் இருக்கிறதுக்கு நம்மள்கிட்ட கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, பண்ணுவாங்க, செய்வாங்க. அதனால உங்கள் அம்மாவை நீ எதாக இருந்தாலும் கேட்டுக்க. அவங்க இங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா தங்கச்சி வீட்டில் 10 நாள் இருப்பாங்க, இங்கே 1 வாரம் வருவாங்க. அவங்க அதை ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க, உனக்கே தெரியும். அவங்க இங்கே இருக்கணும், நம்மளுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்களே தவிர இருக்க வேண்டாம் அப்படிலாம் அவங்க என்றைக்குமே சொன்னதே கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம முடிவெடுக்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் வந்துட்டுருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீ உங்கள் அம்மாவை நீ கேட்டுக்க. எதாக இருந்தாலும் நல்லதோ எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் அம்மாவை கேட்டுக்க அப்படின்னோடனே, நான் கேட்டுக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் நாளைக்கு அம்மா வீட்டுக்கு தான் நான் போகிறேங்க, போயிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாளே அம்மாவை நான் அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போகிறதுக்காக போய் கேட்குறதுக்கு போனேன். அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் அண்ணன் வீட்டுக்கு தான் போகிறதா இருக்கிறேன், நான் அங்கெல்லாம் வரலம்மா, நல்லதோ கெட்டதோ. ஏன்னா நாளைக்கு உன் மாமியார் ஒன்று எதாச்சும் சொல்லுவாங்க, இது மாதிரி அம்மாவை அழைச்சி வச்சுருக்கேன், என் பையன் சம்பாதிக்கிறான், உங்கள் அம்மா அழைச்சி வச்சு பார்த்துக்கிறேன் பண்ணுறேன், நாளைக்கு ஒரு பேர் வந்துடும்மா, அதனால் வேண்டாம், உனக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை அப்படின்னோடனே, ஏம்மா உன் மாப்பிள்ளை மட்டும் தான் சம்பாதிக்கிறாரா, நானும் வேலைக்கு தானே போகிறேன், நானும் சம்பாதிச்சு தானே குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்போ மற்றவங்க சொல்கிறதுக்காக நீ எதுக்குமா அதெல்லாம் யோசிக்கிற? ஒருத்தவங்க ஒரு நிலைமையிலேருந்து ஒன்று ஒன்று சொல்ல தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளால வாழ்க்கையில் அடுத்த ஒரு இதுக்கு நம்ம போகிறதுங்கிறது கஷ்டமாக இருக்குமா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற விஷயத்த நீ கேளு. நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான விஷயம்னு பார்த்தோன்னா, உனக்கு நம்ம வாழ்க்கையில் எதையுமே அடுத்தவங்க சொல்கிறத நீ ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம முன்னேற முடியாது. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்ட்டு அதையே நம்ம எதையுமே ஒரு இதாக நான் எடுத்துக்க முடியாது, பண்ண முடியாது, செய்ய முடியாதுமா. அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறத நீ கேளு. நான் நீ என் கூட தான்மா வரணும். அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போனேன்னா அண்ணி சரியாக உன்னை பார்த்துக்க மாட்டாங்க. அவங்கள பற்றி உனக்கும் தெரியும். உனங்க 2 பேருக்குள்ளே இங்கே ஒரு 10 நாள் இருந்தாலே ஏதாச்சும் ஒன்றுக்கு ஒன்று ஏட்டுக்குப்படியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீ போய் அங்கே இருக்கிறதுங்கிறது நடக்கிற கதையாம்மா அப்படின்னோடனே, நானும் அதெல்லாம் யோசிச்சேன்தாம்மா. அப்புறம் இருந்தாலும் உன் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு, மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு என்னன்னு தெரியலம்மா அப்படின்னோடனே, அவர் ஏதாச்சும் சொல்கிறத சொல்லிட்டு போகிறாருமா, அதுக்காகலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளால் எதுவுமே இது பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலை தான் இருப்போம். அதனால நீ அவர் சொல்கிறத ஒரு விஷயமா எடுத்துகிட்டு பார்க்காதம்மா. எதாக இருந்தாலும் நமக்கு எது முடியுதோ முடியலையோ அதை நம்மளுக்கு இது பண்ணிகிட்டு போகிறது தான். அவர்கிட்ட நான் அதெல்லாம் கேட்டுட்டேன். அவர் அத்தை தாராளமாக இருக்கட்டும், நான் அதை பற்றி எதுவுமே ஒன்றும் நான் கேட்கல, பண்ணலை, செய்யலை. நீ அத்தையை இது பண்ணிக்கோ, பார்த்துக்க, பண்ணிக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு. அவர் நீ இருக்கிறதுக்கோ என்னோட தங்குறதுக்கோலாம் அவர் எதுவுமே சொல்லலை. அவர் எப்படி சொல்லுவார், நான் மாதம் அவர் 50,000 சம்பாதிக்கிறேன்னா நான் 30,000 சம்பாதிக்கிறேன், அதனால் குடும்ப செலவு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேங்கிறனால அவர் அதை ஒரு விஷயமா எடுத்துக்க போகிறது கிடையாது. நீ என் கூடவே வந்துருமா அப்படின்னோடனே, அதுவே கொஞ்சம் மனசு கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் இதாக நடக்குது அப்படின்னா அதை இது பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த இது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, நீ என் கூட இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குமா எனக்கு அப்படின்னோடனே, நீ நல்லா இருக்கியோ இல்லையோ என் கூட நீ இருந்தனா எனக்கு கொஞ்சம் பலமாக இருக்கும் அப்படின்னோடனே, சரிம்மா நான் அப்போனா
எல்லாத்தையும் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் வரேன், நீ பார்த்துக்க பண்ணு. நான் வந்து வரேன், பண்ணுறேன், செய்றேன் அப்படின்னோனே, சரி அப்போலாம் வந்து நீ அதெல்லாம் யோசிக்காத, நீ இது பண்ணாத, பார்ப்போம் எதா இருந்தாலும் ஒரு 2, 3 நாளைக்கு கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருமா, பண்ணுமா அப்படின்னோனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எதையும் வந்து நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத. எதா இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தது பார்ப்போம், செய்வோம், இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க அம்மாவ அழைச்சிட்டு அங்கேயே போனேன்.